தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலத்தில் என 2 பேருக்கு HMPV நோய் தொற்று உறுதி. கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்திலும் பாதிப்பு. HMPV வைரஸ் காய்ச்சல் நீண்ட காலமாக தமிழகத்தில் இருக்கும் ஒரு வகை வைரஸ் காய்ச்சல்தான். யாரும் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட பொதுவான சுவாச வைரஸ் நோய் கிருமிகளால் குறிப்பிடத்தக்க எழுச்சி எதுவும் இல்லை. நெரிசலான இடங்களில் முகக்கவசம் அணியவும் தேவை ஏற்பட்டால் சுகாதார நிலையத்தை நாடலாம் என தமிழ்நாடு அரசு விளக்கம். சீனாவில் இருப்பது போல் உருமாறப்பட்ட HMPV வைரஸ் ஏதும் தமிழ்நாட்டில் இல்லை. சுகாதாரத்துறை விளக்கம். HMPV வைரஸ் புதிய வைரஸ் அல்ல. குளிர்காலங்களில் காற்றின் மூலம் பரவக்கூடியவைதான். மக்கள் அச்சப்பட வேண்டாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விளக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். 8 மாத குழந்தை உட்பட 2 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதியானதன் எதிரொலியாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் அமர்வு இன்று கூடுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்படுகிறது. ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் இன்று போராட்டம். பாஜகவுடன் அதிமுக கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாகவும் கூறி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் அறிவிப்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரன் வீட்டில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் காவல்துறையிடம் இன்று அறிக்கை சமர்ப்பிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் கோவி செழியனுக்கு பாஸ்போர்ட் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆளுநர் RN ரவியை தமிழக அரசு அவமதித்தது கண்டிக்கத்தக்கது. மக்கள் பிரச்சனையை மறைக்க ஆளுநர் பிரச்சனையை திமுக ஊதி பெரிதாக்குவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் குற்றச்சாட்டு. மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு விறுவிறுப்பு. இன்று மாலையுடன் நிறைவடைவதால் மாடுபிடி வீரர்கள் ஆர்வம். ராமேஸ்வரத்தில் உடைமாற்று முறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட வழக்கில் கைதான 2 பேருக்கு காவல் நீட்டிப்பு. அடுத்த 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. திருத்தணி அருகே சாலை ஓரத்தில் குடும்பத்தினருடன் இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து. பதபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியீடு. கன்னியாகுமரி தாழக்குடியில் வீட்டில் CCTV பொருத்தியதற்காக தாய் மற்றும் மகளை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர். இருவரையும் தாக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு.
கோவை தடாகம் அருகே மரத்தில் இருந்த பப்பாளிகளை சூறையாடிய 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம் தொடரும். ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் பேட்டி. அசாம் மாநிலம் உம்ராங்சோ பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்திற்குள் திடீரென புகுந்த வெள்ள நீர். 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக தகவல். குஜராத் மாநிலம் கண்டேரே கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 18 வயது இளம் பெண். மீட்பு பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் இறந்தவரின் உடலை கயிறு கட்டி இழுத்துச் சென்ற மருத்துவ ஊழியர்கள். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பெங்களூருவில் தனது 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட தம்பதி. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் ராஜினாமா செய்ததாக தகவல். கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகியுள்ள காதலிக்க நேரமில்லை படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகி 32 நாட்களில் உலக அளவில் 1832 கோடி ரூபாய் வசூல். இந்திய சினிமாவில் அதிகம் வசூலித்த படம் என்ற சாதனையை படைத்திருப்பதாகவும் படக்குழு அறிவிப்பு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.